என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்கவை. எதுக்குன்னா இப்போ அவங்கள மீட் பண்ணணும்னு வர சொல்லிட்டு என்னையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருக்க. இல்லடா, தர்மடி வாங்கினா நான் மட்டும் வாங்கினா நல்லா இருக்காதுல்ல, நீயும் சேர்ந்து வாங்கினா எனக்கும் ஒரு பெட்டர் ஃபீலிங் இருக்கும். ஸோ என்னால் தாங்க முடியலையா, போயா நீ. பாவண்டி அண்ணன் பார்த்து பேசு, என்ன கோவமாக இருந்தாலும் அமைதியாக இரு. அடேப்பா, உங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தான் வக்காலத்து வாங்குற, பண்ணுறது எல்லாமே ஃப்ராடுத்தனம், தேவையில்லாத விஷயந்தான் நிறைய பண்ணிகிட்டு இருப்பார். இவருக்கு வக்காலத்து வாங்கினேன்னு வச்சுக்க வெடி. ஸோ இவளை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல, எதுக்கு எடுத்தாலும் கோவம். சரி, நீங்கள் தனியாக பேசுங்க. சுரேஷ், இந்த பக்கம் வரியா? இதோ வரண்டி செல்லம். என்னடி செல்லம், மாமாவை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையா? யாருடா மாமா, நீயா? ஆமாம், உனக்கு தான், என் செல்லத்துக்கு தாண்டி. சுரேஷே, பேசாமல் இருந்துக்கோ, இல்லைன்னா டென்ஷன் ஆயிடுவேன். சரிதா போடி, மினி இல்லாட்டி இன்னொரு அணி போடி. ஆமாம், இந்த ஆள் ஏன் இந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான்? அது கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், உண்மையே சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ அவர்கிட்டே கேட்க வேண்டியதானே, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட வந்து ஏன் கேட்குற? அந்த ஆள் தாண்டி சொல்ல மாட்டேங்கிறான். ப்ளீஸ் டி சொல்லுடி. அது சொல்ல முடியாது போ. உங்களுக்கு அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை யார் காலேஜில் வந்து சேர சொன்னது? பின்ன நீ பாட்டுக்கு என்னை விட்டுட்டு வந்துட்ட. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா புருஷன் மேல? கொஞ்சமாவது காதல் இருக்கா? என்னமோ அவன் பண்ண தப்புக்கு என் மேல கோவப்பட்டு இங்க வந்து நிக்கிற. இங்க பாருங்க, அந்த டாபிக் எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கல. நீங்க எல்லாமே வந்து செயல காமிங்க. தேவையில்லாம என்னை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு வார்த்தையில வந்து பேசி சமாதானப்படுத்திட்டு இருக்காதீங்க. எனக்கு அதுல விருப்பம் இல்லை இல்லை இல்லை. இப்ப என்ன தாண்டி பண்ணுன்னு சொல்ற? நான் என்னடி பண்ணுங்கிற? காதல்ங்கிறது வற்புறுத்தி வராது, சரியா? அவனுக்கா அவன் மேல வரணும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. ஆமா, இல்லாட்டி மட்டும் உங்க தம்பிக்கு அப்படியே புரிஞ்சிடும். அவன் போய் அனிதாவை லவ் பண்ணிட்டு இப்போ வினிதாவை இது பண்ணிட்டு இருக்கான். இது சரியே இல்லை. ஏய், பார்த்து பேச, அவனை விட பெரியவன் தாண்டி. ஆமாம், காரசாரமாக என்னடி பேசிகிட்டு இருக்காங்க? ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலையே. ஏய், நான் கிளாஸ்க்கு போகிறேன், நீ வரதுனா வா, வராட்டி போ. மினி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், கேட்கவா? என்னடா கேட்டு தொலை. அது வந்து அவங்க வேணா பெரியவங்களா இருந்துட்டு போகிறாங்கண்ணா, ஆனால் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்ல, அன்னிங்கிற மரியாதை கொஞ்சமாவது இருக்கணும்ல. அது எப்படி? நான் நல்லவலாம், ஆனால் என் கூட பிறந்த அக்கா அங்கே 2 பேர் கெட்டவங்களா? உன் தம்பி பேசுறது தப்பு. அவன் பொண்டாட்டியை பேசினா எனக்கு பிரச்சனை இல்லை, என் குடும்பத்தையே பேசியிருக்கான், அதனால தான் எனக்கு கோவம். அது ஒரு தடவை கூட பரவாயில்ல, 2 தடவை பேசியிருக்கான். இதில் நீ என்னன்னு கேட்க மாட்டியா? இங்க பாரு சுனிதா, என்னால முடியல சுனிதா. தயவு செய்து எனக்காக வீட்டுக்கு வா, எல்லா பிரச்சனையும் பேசி சரி பண்ணிக்கலாம். 2வது, என்னால் நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதடி. அப்படியே லவ் மட்டும் பேசிட்டு போ. இங்க பாரு சுனி, என்ன பாரு சுனி. என்னை தீண்டி விட்டாள் தீரி தூண்டி நிலவுகளை எதற்காக மாமா குடும்பத்தை குறி. அதானே பார்த்தேன், உனக்கு முத்தம் தான் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. என்னை சமாதானப்படுத்த வந்தேன்னு நினச்சா சரியில்லை, பார்த்துக்க. நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேங்கிற பத்தியா? ஏன்டா, நீ தான் என்னமோ கேட்கணும்னு சொன்னேன், அப்புறம் திடீர்னு என்னமோ பேசுகிற. உனக்கு ஏதாவது புரியுதா இல்லையாடா? ஒன்று இங்கே கவனி, இல்லாட்டி அவங்க பேசுகிறத கவனி. 2த்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. சரி, நான் உள்ளே போட்டுமா? ஒரே நிமிஷம். நீயே என்னைக்காவதா என் கூட இப்படி தனியாக நிற்கிற வாய்ப்பு கிடைக்குது. நான் என்ன கேட்க வந்தேன்னா, அதாவது என்னன்னா, சவா உன்னை வச்சுக்கிட்டு சீக்கிரம் சொல்லி தொலை. இல்லை, எனக்கு அதாவது உனக்கு. என்னடா எனக்கு உனக்கு அதாவது? ஸோ இது 3 தவிர வேறு எதுவுமே சொல்ல மாட்டேயாடா? ஐயோ, பேசாதடி இடையில என்ன பேச வரேன்னு நானே மறந்துடுவேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பற்றி நீ என்ன நினைக்கிற? ஹலோ, ஐ லவ் யூ. ஆமாம், பெரிய ஐ லவ் யூ. எப்படி சமாதானப்படணும் கூட தெரிய மாட்டேங்குது. பைத்தியம். இப்படியே மெயின்டைன் பண்ணால் தான் அவனுக்கு கொஞ்சமாவது புத்தி வரும். சிரிச்சான் நம்மளை கவுத்துருவான். உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு என்னடா சொல்லணும்? ஐயோ, அந்த அண்ணா பாருடா, அவள் கையை பிடிச்சிட்டாரு. போச்சு எல்லாமே போச்சு. ஐயோ,
இந்த ஆள் என்னையும் சேர்த்து கம்பி என்ன விட்டுருவான் போல இருக்கே. நான் இல்லவ சொல்ல வரல நேரம் தான் இந்த ஆள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணுமா? ஏய் நீ போய் தடுத்து நிறுத்திடி. அந்த ஆள் ஏண்டி அந்த புள்ள கல்யாணமான புள்ள கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். நீங்கள் பண்ணுறதே சரியில்லை. கையை பிடிக்கிறது, கட்டி பிடிக்கிறது, முத்து கேட்குறது, இதெல்லாம் சரியா? இங்கே பாருங்க, வயசுக்கு ஏற்றவன் நடந்துக்குங்க. நான் அதை சொல்லிட போகிறேன். பேபி, யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி. நீ என்ன வேணா சொல்லு, யார் வந்து கேட்டாலும் நான் சொல்லுவேன், நீ என் பொண்டாட்டின்னு. ஆ சொல்லுவாங்க. இங்கே இப்போ இந்த இடத்துல சொல்ல முடியும் உங்களால? சொல்ல வேண்டிய அவசியம் வரும்போது சொல்லுவேன். யோ பிரதர், என்னையா பண்ற? ஏன் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் விலைக்கு வாங்குற? வாயா போவோம். அதை அடுத்தவன் பொண்டாட்டியா? பக்கத்தில் இருக்க அன்னைக்கே சொல்லலை நான் உன் பொண்டாட்டின்னு. இதில் எல்லாத்துக்கும் சொல்லுவியோ? உன் மூஞ்சி முகர கட்டையும் பாரு. என் பின்னாடி வந்தேன்னு வச்சுக்குவேன், ஒரு நடக்கிறதே வேற. நான் கிளம்புறேன்ப்பா. என்னடி நீ அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? இதெல்லாம் சரியா தப்பாடி? இங்கே பாரு, அந்த அண்ணாக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவள் புருஷனே பார்த்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, சரியா? ஏது அவ புருஷன் ஒன்றும் சொல்ல மாட்டானா? என்னடி நடக்குது இங்கே? எப்பேற்பட்ட ஃபேமிலியிலேருந்து தான் அவள் வந்திருக்கா. அவளை பார்த்தா பயங்கரமாக இருக்கேடி. நீ சொல்கிறது பொய்யோ உண்மையான்னு எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கெல்லாம் அவன் மை வச்ச மாதிரி தெரியுதுடி. ஆஹா, நான் உங்கள் கூடயில நீ பேசவே மாட்டேன். உங்கள் சாவுகாசமே வேணாம், உங்கள் சங்காத்தமே வேணாம். போங்கடி கோங்கோங்களா. டே நில்லுடா ஒரு நிமிஷம். அதான் சொல்லிட்டேன் இல்லடி, உங்கள் சாவுகாசமே வேணாம். இனி பின்னாடி வந்தால் டென்ஷன் ஆயிரும் பத்துக்க. அச்சோ, இவன் பண்ணுறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை என்னதான் பண்ணுறதுனே தெரியல, என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. சுரேஷ், உன்னை வச்சுக்கிட்டு நான் போகிறேன், பின்னாடி வந்துடாதீங்க. ஏய், அத சொல்ல நீ யாருடி? நான் சொல்லாம பின்ன ரோட்டில் போகிறவங்கள வந்து சொல்லுவாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னய்யா, என்ன ஐ லவ் யூ. திட்டிட்டு இருக்கேன், நீ எல்லாம் திருந்த பிரதர். சூப்பர், பின்னாடி வராத. ஏய், பேசாம போக மாட்டியா? வாடி போலாம். ஏய் பாவண்டி, அந்த அண்ணா ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? வாய் மூடிட்டு போடி. ஒரு திமேலே மீண்டும் ஒருத்தி மேலே மீண்டும் நீ ஏனும் என் காதல் ஏற்றுக்கொள்ள திமிரும் உனையும் விட அவளை ரசித்து கிடந்து விழிகை